Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 933 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த மொமனசுக்கிய பையல காட்டுறாங்க. அந்த பொடி பைய ஏதோ கைடோவை கட்டையாலே அடிச்சு காலி பண்ற மாதிரி பயங்கரமா பிராக்டிஸ். அந்த டைம் பின்னாடி இருந்து கட்டமுட்டான்னு கொடூரமான ஒரு சவுண்டு. வேற ஒண்ணும் இல்ல, பிக் மாமோட வயிற்றுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவளுக்கு பயங்கரமா பசிக்குது, அதனால சவுண்ட் அப்படி கேக்குது. அவளுக்கு இப்போ ரெட் பீன் சூப்பர் சாப்பிட்டே ஆகணும். இன்னுமா உடோன் வரல, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நேரா சாப்பறதான் அப்படியே பயங்கரமா பாப்பா. மூஞ்ச பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. மூஞ்சில இவ்வளவு தொப்பைய வச்சு நான் யாரையும் பார்த்தது இல்ல. வாயில வாட்டர் ஃபால்ஸ் ஊத்திக்கிட்டே எனக்கு உன்னைய பார்த்தா எச்சி ஊறுதுன்னு வேற சொல்லுவா. அவன் கதறுவான், நான் ஒண்ணு சாப்பிட்ற ஐட்டம் இல்ல, வாய மூடிட்டுருன்னு. உடனே ஒட்டமா இருந்துகிட்டு நீ ஒன்னும் பதட்டப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஓடோன் போய் சேர்ந்துருவோம். அங்க போறோம், என் அண்ணன் லூஃபிய காப்பாத்துறோம், அதுக்கப்புறம் நம்ம ரெட் பீன் சூப்பர் சுமார் ரசிச்சு சாப்பிடுறோம். என்ன ஓகே தானே? உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். கண்ணுல பாருங்க எப்படி ஒரு வெறின்னு. அங்க போய் மட்டும் சூப்பு கிடைக்கல, எல்லாத்துக்கும் ஆப்பு தான். உனக்கும் அது புரியுமா? நீ எப்ப? ஆமா, என் பர்த்டேக்கு ஒட்சுரு ரெட் பீன் சூக்கும் ரைஸ் கேக்கும் கொடுத்தாங்க. என் வாய் ஃபுல்லா ஸ்வீட்ல நிறைஞ்சு போயிருச்சு. டேஸ்ட்னா டேஸ்ட், அப்படி ஒரு டேஸ்ட், என் வாயே டான்ஸ் ஆடுதுன்னா பாருங்க. அப்படி எப்படின்னு நல்லா பயங்கரமா பிக் மாமே டெம்ப்ட் பண்ணிட்டு இருப்பான். சும்மாவே அவ சோறுன்னா உயிரை விடுவாள்ல, உயிரை எடுப்பான். இதுல இந்த அளவுக்கு வேற ஏத்தி விட்டானா என்ன பண்ண போறாளோ தெரியல. அது வேற பெரிய சஸ்பென்ஸா இருக்குது. இவ தான் இப்படி பேசுறான்னா அவ அதுக்கு மேல. ஆமா ஒயிட் ரைஸ் கேக்க பார்க்கும்போது தவளையோட கண்ணு மாதிரி பல இருக்கும்பா. ஒட்டமா பார்த்துட்டு எது ரைஸ் கேக்கு தவளை கண்ணா, ரெண்டுமே செட் ஆகலையே, என்ன கன்றாவியான காம்பினேஷனும்பா. அப்படி அங்க அவ்வளவு பேசினாலும் அவளுக்கு சாப்பிட பார்க்கும்போது வாயில எச்சு ஊறுது. நான் ஒன்னும் சாப்பிடுற பொருள் இல்ல, பேசாம போயிருன்னு தொண்டை எலிய கத்துவான். மொத்தத்துல ஒரு பெரிய ஆப்ப கூடவே கூப்பிட்டு வராங்க. ஒக்கிக்கு பார்த்துட்டு, என்னப்பா ரெட் பீன் சூப்பை பத்தி பேசினா மட்டும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறா, நீ ஏன் பதறிட்டு இருக்க, ஏதாச்சும் பஞ்சாயத்தாண்டி கேப்பா. பஞ்சாயத்தா? அவளை பத்தி முழுசா தெரியாம நீங்க சொன்னீங்கன்னு அவளை கூப்பிட்டு வந்த பாத்தீங்களா, என்னைய தொடப்பக்கட்டையில அடிக்கணும். அங்க அவ போவா, ரெட் பீன் சூப் இருக்காது. உடனே ஷாக் ஆவா. அவ பழைய மெமரி எல்லாம் ரிட்டர்ன் வரும். லூஃபிய பாப்பா, கடுப்பாவா, அவன் உயிரை மொத்தமா எடுப்பா. அவ்வளவுதான், இப்ப லூஃபிய நானே கொண்ட மாதிரி ஆயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன் ஏதாச்சும் பண்ணணுமே மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அப்படியே கட் பண்ணா அந்த குயின் அந்த ரெட் பீன் சூப்பா தான் சும்மா மடக்குன்னு கேப் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா அவனுக்கும் அதான் ஃபேவரட். இன்னும் நிறைய ரெட் பீன் சூப்பா கொண்டு வாங்கடா, எனக்கு நிறைய வேணும்னு இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா லூஃபி அட்டாக் பண்ண வருவானுங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த காட்ஸுங்க எல்லாம் காட்டுத்தனமா கத்துவானுங்க. அவனை அட்டாக் பண்ண வெறி கொண்டு வருவானுங்க. பட் அடிதான் வாங்குவானுங்க. இருந்தாலும் எப்படியாச்சும் அவனை காலி பண்ணிடணுங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா லூஃபி அவனுக்கு கூட சண்டை போடும் போதெல்லாம் கைடோவை பத்தி யோசிச்சு பார்த்து தான் சண்டை போடுவான். ஏன்னா அவன் அவ்வளோ பவர் கொடுத்து அடிச்சுமே அவனுக்கு ஒன்றும் ஆகல. ஸோ இப்போ பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு இவனுக்கு கூடலாம் இப்படி சண்டை போட்டாதான் உண்டு. ஆனால் இவனுக்கு கேஷெல்லாம் பஞ்சு வைக்கும் போதே மட்டையாடுறானுங்களே, எங்கத்தான் அடுத்தடி அடிக்கிறது. இப்போ என்ன, அங்க இருக்க பிளஷர்ஸுங்கிற காட்ஸுங்க எல்லாத்தையுமே லூஃபி பொலந்து கட்டிட்டான். இப்போ அவன் கூட சண்டை போறதுக்கே ஆளுங்க இல்ல. இருந்தாலுமே லூஃபி சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்டா ஜெயிச்சிட்டில அப்புறம் என்னன்னு கேட்டா, இல்ல எனக்கு இது பத்தலம்பா. என்னன்னா ரெய்லி எஃபோர்ட் இல்லாமயே கேஷுவலா அவன் கையை நீட்டியே அந்த யானையை அசால்ட்டா காலி பண்ணி திருகி விட்டுட்டான். ஆனா நம்ம பையன் ஒவ்வொரு டைமும் அட்டாக் பண்ணும்போது தொடுறான். அதை தான் எப்படி பண்றதுன்னு அவன் கத்துக்கிட்டு இருக்கான். ரெய்லி என்ன சொல்லியிருப்பாருன்னா, கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற ஹாக்கியை யூஸ் பண்ணும்போது நம்ம கையில ஒரு இன்விசிபிள் ஆர்மர் இருக்குங்கிறத இமேஜின் பண்ணிக்கணும்னு. பையன் அதைத்தான் ட்ரை பண்றான், வர மாட்டேங்குது. ரெய்லி எல்லாம் அந்த யானையை தோட்ட கூட இல்ல, ஆனாலுமே மட்டை பண்ணிட்டாரு. ஆக்சுவலா லூஃபிக்கு காமிச்ச ஹாக்கி பவரே அதான், பயங்கரமான ஹை லெவல் ஹாக்கி. அதை மட்டும் அவனால யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா கைடோவா அடிச்சு தெரிக்க விட்டுலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அதுவும் அவனுக்கு எல்லாம் பத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இந்த வைஸ் வார்டன் ஸ்கார்பியன் இருக்கானே, அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ தலைவரே, ஏன் அப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இதை பார்க்கும்போது கடுப்பா இருக்குது, என்ன மட்டும் உள்ள இறக்கி விடுங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் அவனை காலி பண்ணிடுறேன்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவான். அவன் பவரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே இவனை அடிச்சு மண்ணகவ வச்சான். இதுல இப்ப பவர் வேற இருக்குது, அடிச்சான்னா கொடுக்க மொத்த கொண்டு பிச்சுக்கிட்டு போயிடும். பேச்ச பாத்தீங்களா, இப்படிதான் ஊருக்குள்ள நிறைய பேர் சுத்திட்டு இருப்பானுங்க, நல்லா அடி வாங்குவானுங்க. ஆனா என்ன விட்டீங்கன்னா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் பில்டப் மட்டும் பண்ணுவானுங்க. உடனே இதை கேட்டுட்டு குயின், லூசு பயல, இன்னுமாடா புரியல, சும்மா எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா, சண்டையோட லென்த்தை பொறுத்து தான். இப்ப டஃபான ஆப்போனன்ட் கூட மோதி அவன் ஜெயிக்கிறது மேட்டர் இல்ல, எவ்வளவு ஆப்போனன்ட்ஸ் கூட அவன் சண்டை போட்டு ஜெயிக்கிறானோ அதுதான் டஃப். ஆளுங்க அடுத்தடுத்து அவன் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, எவ்வளவு வீக்கான ஆளுகளா இருந்தாலும் அடுத்தடுத்து வரும்போது அவனோட தைரியம், தன்னம்பிக்கை, எனர்ஜின்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சண்டை போட முடியாம அங்கேயே மண்டி போட்டு மல்லாக்காய் கவுந்துருவான். அதுதான் நமக்கு வேணும். அவனை காலி பண்றதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. அதெல்லாம் எக்ஸைட்டிங்கா இருக்காரா வெண்ணன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெட் பீன் சூப்பை கேட்பான். தலைவரே இப்பதானே குடிச்சீங்க, மறுபடியும் வேணுமான்னு கேட்டா, கொய்யால ரெட் பீன் சூப்பு எனக்கு ஆக்சிஜன் மாதிரி. நான் கேட்டுக்கிட்டே
சொல்லிட்டே தான் இருப்பேன், நான் கேட்க கேட்க எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், இல்லன்னா தோட்ட பக்கட்ட பிஞ்சிரும், ஏன்னா ரெட் பீன் சூப் தான் என்னோட ஃபேவரட் அப்படின்ட்டு ஜாலியா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இங்க லூஃபி என்னோட ஆப்பனண்ட்டை பறக்க வைக்கணும்னா நான் என் கையில இன்விசிபிள் ஆர்மரை ஃபீல் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். பெரியவருக்கு ஒன்னும் புரியல. என்ன தாண்டா உனக்கு வேணும்னு கேட்டா, நான் பிராக்டிஸ் பண்ணணும், சட்டு புட்டுன்னு அடுத்த ஆளுகளை அனுப்பி வைங்கடாமா. அவ்வளவுதானே, அனுப்பிட்டா போச்சுன்னு கிஃப்டர்ஸ களத்துல இறங்குவான். மொத்தம் 2 கிஃப்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு அந்த பேட்மேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி மக்கள் பேசுற பேச்செல்லாத்தையுமே ஒட்டி கேட்டு ஒரோச்சியை யாராச்சும் தப்பா பேசினாங்கன்னா அவங்கள பழந்து கட்டுவானே அந்த பண்ணாட பையன், அதான் அம்ப வச்சு அட்டாக் பண்ணுவானே அவன் தான். அடுத்து அந்த கேசல், இவன் வந்து ஸ்பீடா ஓடுறவன். இவன் தானே ஒட்டமாவை தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுனது, பயங்கர ஃபாஸ்ட். இவனு 2 பேர்த்த தான் கிஃப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. காட்ஸ்ங்களுக்கு அடுத்து முக்கியமான ஆளுங்க இவனுங்க தான். பெரியவர்லாம் பதறுவாரு, ஐயோ இவனுங்களான்னு. அவனு லூஃபியை பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா ஓல்டம் கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு பாக்குரா டவுன்லயும் கலவரம் பண்ணிட்டு வந்திருப்ப, இனி எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு உடனே லூஃபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா இப்ப தாயா சண்டை போடுற மாதிரி 2 பேர்த்த இறக்கி இருக்காங்க. ஏன்னா போன டைம் இவனுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்தானுங்கல்ல, சோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு கூட சண்டை போட்டு அவனோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே. அவனுக்கு 2 பேரு இப்ப லூஃபி அவங்க கூட சண்டை போட ரெடி ஆயிட்டான். யாரும் கண்ணு அங்கிட்டு இங்கிட்டும் கூட அசைக்கல, அவ்வளவு வெறியோட அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குயின் எல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கான். சண்டை ஸ்டார்ட் உடனே அந்த பேட்மேன் பறந்து போய் அம்ப வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த கேசலுங்கிறவன் அவனோட காலை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். லூஃபி அந்த அம்பை கேட்ச் பண்ணி உடைச்சிட்டு அவன் காலை தட்டி விட்டுட்டு மூஞ்சில தான் ஒரு பஞ்சு வைப்பான். அங்கேயே அவன் மட்டை. லூஃபிக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமா போச்சு. ஏன்னா அவன் பண்ணது ஒரு கேஷுவலான பஞ்சு, அதுக்கே இவன் காலி ஆயிட்டான். இனி பேலன்ஸ் இருக்கிறது அந்த பேட்மேன் தான். அவன் என்ன பண்ணுவான், கடுப்பாயி ஏகப்பட்ட அம்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானா. லூஃபி திரும்பி கூட பார்க்கல, அப்படி நின்னுகிட்டே தலையை இப்படியா அப்படியான அசால்ட்டா மூவ் பண்ணி எஸ்கேப் ஆவான். சரி ரைட், இந்த டைம் இவனை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோன்னு ஒரு ஜம்பை போட்டு மறுபடியும் அவன் பண்ண அட்டாக்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இன்விசிபிள் ஆர்மர் கையில இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அடிப்பான். ஆனா அந்த ஃபீல் வரல, அவன் கையை அவனை தொட்டுருச்சு. அவன் லாஸ்ட் டைமே லூஃபியோட ஹாக்கி பவரை தடுத்துட்டான். இந்த டைம் மட்டும் என்ன தடுக்காம இருப்பான், தடுத்துருவான். லூஃபி இன்னும் அவன் பவர் கொடுத்து ஓங்கி ஒரு அடி அங்க இருக்க செவுத்துல இடிச்சு தெரிச்சு அவன் சோலி முடிஞ்சு 2 பேர்த்தையும் அசால்ட்டா ஜெயிச்சிட்டான். குயின் பார்த்துட்டு சிரிப்பான், ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் எப்படியும் ஜெயிச்சிருவான்னு. பரவாயில்ல, பையன் நினைச்சதை விட நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். பாத்துக்கலாமா. இங்க நம்ம லூஃபிக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா சாட்டிஸ்பாக்சனே இல்ல. ஏன்னா அந்த இன்விசிபிள் ஆர்மர் அவன் மனசுல நினைச்சிட்டு அந்த ஹாக்கி பவர் வச்சு அடிக்கும் போது அவன் கையை எனிமீஸ் மேல படவே கூடாது, அதுக்குள்ளே அவனுக்கு திருச்சிடணும். ஆனா 2 பேர்த்தையும் அடிக்கும் போது கை பற்றுச்சு. அப்படின்னா நான் இன்னும் நிறைய ட்ரை பண்ணும்பா. யோகோரோ பார்த்துட்டு முழிப்பாரு, என்ன இவன் நம்மளை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கானா, சின்ன பையனை பார்த்தா எல்லாத்தையும் செதற விட்டுட்டு இருக்கானேன்னு. உடனே லூஃபி அடுத்த ஆளு வாங்கடா நான் சண்டைக்கு ரெடியா இருக்கேன்னு கெத்தா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.